ஏங்க உங்களை தான் ஒரு நிமிஷம் என்னை யாருமே நேசிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த உலகத்தில் எல்லாருமே நேசிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என் தாய் தகப்பன் கூட என்னை நேசிக்கிறதுக்கு இல்லை. என்னுடைய உற்றார் உறவினர்கள், என் சொந்த பந்தங்க, என் சகோதரன் யாருமே இல்லைங்க. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அனாதையாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒருத்தரை சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனுஷங்க சொல்லுவாங்க, உயிரை கொடுத்து யாராச்சும் நேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த அன்புமே இல்லை என்பது தான் உண்மையானது. நீங்கள் ஒருவேளை அன்பிற்காக தேடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, இயேசுவின் அன்பை நீங்கள் ஒரே ஒரு தடவை ருசித்து பாருங்க. அவர் இந்த உலகத்தில் மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் வரவே கிடையாதுங்க. நல்ல ஒரு மார்க்கத்தை உருவாக்கணும். எல்லாருமே உன்னை போல பிறரை நேசிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள வரணும்னு சொல்லி தான் அவர் இந்த உலகத்தில் நேசிக்கிறாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை யாருமே நேசிக்காட்டினாலும், உங்களை யாருமே விரும்பாட்டினாலும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால விட்டுட்டு போனவங்களை நம்பாதீங்க. விட்டு கொடுக்காத ஏசப்பாவை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். God bless you. ஆமென்.